1,72,23,000 வாக்குகள் பெற்றுள்ள ஒரு கட்சி. தேர்தலை முதல் முறையாக சந்திக்கிற கட்சி. கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் தான் ஆகுது. விஜய் என்ற அந்த ஒற்றை மனிதருக்காக இந்த 1,72,23,000 வாக்குகள் கிடைத்தது. அதுதான் நிஜம். நிதர்சனமான உண்மையும் அதுதான். 35%. இது ஏன் சொல்றேன்னா, 108 இடங்கள், இவ்வளோ வாக்கு. இந்த பர்சன்டேஜ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தாண்டிய ஒரு வாக்கு சதவீதம், அதிகமான வாக்கு சதவீதம். சொல்றதுக்கான காரணம் நடிகர் என் டி ராமராவ் தான் இந்தியாவிலேயே அதிகமாக வாக்கு சதவீதம் வாங்கின ஒரு நடிகர். 44%, 108 இடங்கள். இவர் விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா, கவர்னர் கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா, திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்குமா, என்னதாம்மா எங்களுக்கு பிரச்சனை? 108 இடங்கள். கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க கட்சிக்குள்ள. விசிகா உயர்மட்ட குழு பேசிட்டு நாளைக்கு காலையில் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் வந்தாச்சு, கூட்டணிக்குள்ளே வந்தாச்சு, 5 சீட்டு. சரி, விஜய நீங்கள் அறுதி பெரும்பான்மை காட்ட வேண்டிய இடம் சட்டப்பேரவை தானே, ஏன் கூப்பிட மாட்டேன்றீங்க? ஏன் ஆளுநர் அதுக்கு மறுக்கிறாரு? 118 அப்படின்னு அந்த மேஜிக் நம்பரை எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இது முக்கியமான ஒரு விஷயம். நான் தாவேக்காவில் விசாரித்த போது இது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா மூத்த அரசியல்வாதி, இப்போ தாவேக்காவிற்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய அளவிற்கு அனுபவசாலியுமான செங்கோட்டையன் அவர்கள், ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லி வச்சுருந்தாருன்னா, 108 இடம் வந்துடுச்சுங்க, நாம் போயிட்டு கவர்னரை பார்த்து லெட்டர் கொடுப்போம், அறுதி பெரும்பான்மையை நாங்கள் சட்டப்பேரவையில் நிரூபிக்கிறோம், சட்டப்பேரவையை கூட்டுங்க, நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க, நாங்கள் அங்கே பார்த்துக்கிறோன்னு. ஆனால் யாரோ எந்த நிர்வாகிகளும் தெரில, இது எந்த அளவுக்குன்னு அனுபவம் இல்லாத அந்த நிர்வாகிகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு விஜய் டக்குன்னு காங்கிரஸை கூட்டணிக்கு கூப்பிட்டுட்டாரு. அவங்க உடனே வந்துட்டாங்க, 5 இடம் வந்துடுச்சு. இப்போ கவர்னர் வைக்கிற செக்கு என்னன்னா, நீங்கள் 108 இடம் ஜெயிச்சிருக்கிறோன்னு அறுதி பெரும்பான்மை அப்படின்னு நீங்கள் கேட்கல, கூட்டணியோட வந்த கேட்குறீங்க. அப்போ கூட்டணினா இன்னும் 118 சீட்டோட லிஸ்டோட வாங்க, அதுக்கப்புறம் சட்டப்பேரவை நான் கூட்டிடுறேன். இல்லைங்க, 14 நாள் 15 நாள் அவகாசம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அவகாசத்தை கொடுங்க அப்படின் போது அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, குதிரை பேரம் நடந்துடும், மற்ற கட்சியிலேருந்து எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்படுவார்கள், கொலாப்ஸ் ஆகிடும், மிகப்பெரிய அளவில் பேரம் பேசப்படும், கோடிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் விலைக்கு வாங்கப்படுவார்கள், இது நடைமுறை கிடையாது, எடுத்துன்னு வாங்க, நம்பர் எடுத்துன்னு வாங்க அப்படி. இதுக்கிடையில் ஆளுநர் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்ததாக ஒரு செய்தி வந்தது. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட தங்களுடைய பலத்தை நிரூபிச்சுட்டா நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன். இது சாத்தியமா? முதல் விஷயமா இது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி. பல பேர் சாத்தியம் இல்லைன்ட்டாங்க. சாத்தியம் இல்லை, அப்படி ஒரு ஆட்சி அமைந்தாலும் அது எவ்வளோ நாளைக்கு அந்த வண்டி ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்குது. ஏன்னா காலாகாலமாக நீங்கள் விஜய் வர்றதுக்கு முன்னாடி எப்படி திமுக வெர்சஸ் அதிமுக, அதிமுக வெர்சஸ் திமுக, இதுதானே இருந்தது, இதுதானே இருந்துக்கிட்டு இருக்குது. எப்பவுமே இதுக்கு பிடிக்காதவங்க அதுக்கு ஓட்டு போடுவாங்க, அதுக்கு பிடிக்காதவங்க இதுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ ஓட்டு போட்ட மக்களை என்ன சொல்கிறது? மிகப்பெரிய அநீதியான ஒரு விஷயம் தானே இது எப்படிங்க அப்படின்னு அதனால் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. கனிமொழி அவர்களும், எம்பி கனிமொழி அவர்களும் இல்லைங்க, அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மிங்கன்ட்டாங்க. அப்புறம் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் அவர்களும் இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆகாது அப்படின்னு. ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி 2 கட்சியினரும் அப்படி மாறி மாறி கட்சி தலைவர்களே அது நடக்கிறது தாங்க, எல்லா கட்சியிலையும் தாங்க உண்டு. ஆனால் குறிப்பாக அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலினை என்னென்ன விமர்சனம்
அப்புறம் தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடாது, அது என்னங்க வந்து அநாகரிகத்தோட உச்சம் அப்படின்லாம் கண்டனம்லாம் எழுதுது வந்து. அப்புறம் உதயநிதி அவர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணார். இந்த விமர்சனம் வந்து ஒரு எல்லைக்கு மேலே போதுங்க அப்படின்னு. இது நடக்கிறது தாங்க வந்து. அது எங்கேயாவது திமுக வெர்சஸ் அதிமுக, அதிமுக வெர்சஸ் திமுகன்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 10 கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து அடி நடிச்சது வந்து விஜய் தான். சாதாரண அடி இல்லை, என்னென்ன அடி விஜய சொன்னது தான். கரூர் சம்பவத்தில் வச்சு ஒரு அடி, ஜனநாயகன் படத்தை முடக்கி அதில் ஒரு அடி, விஜய் சங்கீதா விவகாரத்து பர்சனல் வாழ்க்கையில் அது ஒரு அடி. எவ்வளோதான் சாமி என்ன அடிப்பீங்க அப்படின்னு. ஏன்னா நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 1,72,23,000 வாக்கு என்பது அது ஒரு மக்களுடைய நம்பிக்கை, ஒரு தலைவனுக்காக விழுந்த ஒரு ஓட்டு, அந்த ஒற்றை ஆளுக்காக மக்களால் பட்டனில் அழுத்தப்பட்ட ஒரு விசை. அப்போ இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளோ கடுமையான சொற்கள், பால்வாடி பவுடர் பூசினவர், கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது, வெளியே வந்து பார்க்கறதில்ல, மக்களை சந்திக்கிறதில்ல, கேரவன் விட்டு இறங்குறதில்ல, இப்படி என்னென்னமோ அடித்தோம். யாருமே எதிர்பார்க்காமல், இதுதான் சத்தியமான உண்மை. இந்த அதிர்ச்சி தான் எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு. அதிர்ச்சி வைத்தியன்னுவாங்கல்ல, அதுதாங்க வந்து. பத்திரிகையாளரும் சரி, கட்சிக்காரங்களும் சரி, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. 108 இடம் ஒன்று, என்னையா இது வந்து மேஜிக் இது? ஓட்டு மிஷின்லாம் என்ன பண்ணுச்சு? ஓட்டு மிஷினை பாருங்கள், செக் பண்ணுங்கள். இவர் வந்து பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட சி டீம், விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி, என்னென்னலாம் இது பண்ணாங்க வந்து. ரகசிய உடன்படிக்கை இருக்குது அவங்களுக்குள்ள. விஜய் எல்லாம் டெபாசிட் தேர மாட்டார். அதுதான் நிறைய பேர்லாம் என்னங்க வந்து, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு. அது குறிப்பாக பேசி தான் ஆகணும். சீமான் நாம் தமிழர் ஏன்பா இப்போ அவரை பற்றி பேசுகிறேன்னா கூட, நான் பேசலை, இலங்கை பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க வந்து. இலங்கை பாராளுமன்றத்தில் எங்களுக்காக என்ன நீங்கள் பண்ணீங்க? நீங்கள் வந்து எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அந்நிய தேசத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் போய் திரள் நிதி வாங்கி கட்சி நடத்துனீங்க. நீங்கள் எங்கள் தலைவரை வந்து பார்த்ததாலாம் சொல்லி இது பண்ணீங்க. பாராளுமன்றத்தில் பேசுகிறார் ஒருத்தர், ஆனால் எங்களுக்காக என்ன பண்ணீங்க? நீங்கள் எங்களை வச்சு சம்பாரிச்சிங்க. ஆனால் எங்களுக்காக குரல் கொடுப்பதற்காக விஜய் என்ற ஒரு சகோதரர் வந்திருக்கிறார், நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஏன்னா அவர்கிட்ட வவுனியாவையும் யாழ்ப்பாணத்தையும் கொடுத்துடுறோம் நாங்கள், அவர் நல்லாட்சி அமைப்பார்னு. என்ன நீங்க கச்சத்தீவு தான் நெடுந்தீவு தானே கேட்குறீங்க? இது 3த்தையும் அவர் கையில் கொடுத்துட்றோம். காரணம் என்னன்னா, அந்த பகுதியில் கரண்ட் கிடையாது, வாரத்துக்கு 3 நாள் தான் கரண்ட் இருக்குது, கரண்ட் கிடையாது. ஒருவேளை அவர்கிட்ட கொடுத்துட்டா எங்க சகோதரர் விஜய் வந்தா ஒரு சுபட்சமான ஆட்சி இந்த வடக்கு பகுதியிலும் சேர்ந்து அவர் ஆட்சி பண்ணட்டும் அப்படின்ற அளவுக்கு அவங்க கொந்தளிச்சிட்டாங்க. சீமானை போட்டு அங்க அவங்களுடைய கோபத்தை தீர்த்து எடுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா, விஜயை மிக கடுமையாக விமர்சித்ததில் வந்து பெரும்பங்கு சீமானுக்கும் அவர் கட்சிக்கும் தான் உண்டு, அவர் கட்சி நிர்வாகிகளுக்கும். கொஞ்சமான இதுவா இன்னைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டில் வந்திருக்கிறீங்க வந்து. இப்போ இந்த 108 கூட பிறண்டு அழுதுருப்பாருன்னு நினைக்கிறேன் வந்து. அதெல்லாம் மீறி ரைட்டு வந்தாச்சு. இன்னைக்கு இப்போ பெரும்பான்மையான வாக்கு, பெரும்பான்மையான தொகுதி இவர்கிட்ட தான் இருக்குது. வா சட்டப்பேரவை கூட்டுங்க, ரைட்டு நிரூபிங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இந்த பக்கம் ஆளுநர் ஒரு பக்கம், ஆளுநர் தெரியும் வந்து பிஜேபி அங்கே மேலிடம் என்ன சொல்லுதோ அதான் அவர் செய்ய முடியும் வந்து. அதுக்கு மேலே அவர் என்ன பண்ண முடியும் வந்து. சரி, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறாங்க, அது சாத்தியமா அப்படின் பொழுது 2 பேருடைய தொகுதியை வந்து கணக்கு பண்ணி பாருங்கள். 106 இடம். நான் கூட்டணி கட்சி சேர்க்கலை, 106. சரி, இந்த பக்கம் தேமுதிக வரும், அந்த பக்கம் பாமக வரும்னு எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் காங்கிரஸ் நிச்சயமாக வராது, இங்கே வந்தாச்சு. விசிகாவும் நாங்கள் வந்து எங்கள் கட்சியினுடைய உயர்மட்ட குழுவில் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ விஜய் அப்படி ஒன்று இப்படி ஒன்று, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வந்து இடதுசாரிகள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் வந்து விசிகா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க,
அந்த பக்கம் பாமக கிட்ட கேளுங்க, தேமுதிக ஒரு இடம் வச்சுக்கிறாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. அப்புறம் குக்கர் சின்னத்தில் ஜெயிச்சார் ஒருத்தர், அவர்கிட்ட ஒன்று கேளுங்க. இதுல என்னன்னா, தேமுதிக இந்நேரத்துக்கு சுதீஷ் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கலன்னு வச்சுங்க, அந்த அம்மா நேற்று கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஜெயிச்ச உடனே சொல்லிட்டாங்க, எங்க வீட்டு பிள்ளைங்க விஜய், நாங்கள் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க. சாலி கிராமத்தில் கண்ணபிரான் ஸ்ட்ரீட்டில் எங்கள் வீடு, ஸ்டேட் பேங்க் காலனி காவேரி ஸ்ட்ரீட்டில் அவங்க வீடு, பக்கத்து தெரு. ஒருவேளை சுதீஷ் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கல அப்படின்னா, இங்கே நான் கூட்டணிக்கு ஆதரவு ஒரு சீட்டு தான் ஆதரவு கொடுக்குறோம், எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்குறீங்களா தம்பி அப்படின்னு அவங்க வந்திருப்பாங்க. இங்கே பாமகவில் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அங்கே என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா எம்பி, அங்கே வந்து சௌமியா அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிருக்காங்க தருமபுரி எம்எல்ஏவா. இப்போ அங்கேருந்து இது மாதிரி இந்த ராஜ்யசபா உறுப்பினர் அங்கே கொடுக்கல அப்படின்னா, இவங்க தான் துணை முதல்வர், ஓகேவா? நீங்கள் ஈஸியாக முடிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் யார் கொடுக்குறாங்க என்னன்னு வந்து இந்த விசிகாவோட நிலைப்பாடு என்னன்னு அவங்க வந்து முடிவு நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க, வந்து காலையில் சொல்றேன் அப்படின்ட்டாங்க. எஸ்ஆர் பொம்மை அவர்கள் 1994 நான் வந்து சட்டப்பேரவையில் நான் பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஆளுநர் மறுத்தாரு. அப்ப உச்சநீதிமன்றத்தை அவங்க நாடின பொழுது சட்டப்பேரவை தான் பெரும்பான்மை நிரூபிக்கிற இடமே தவிர ஆளுநர் மாளிகை கிடையாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு இப்போ விஜய்க்கும் பொருந்தும். ஆனால் ஏன் அழகடிக்கிறாங்க? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர் அவங்கள நீங்கள் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க தற்கூரிகள், அணில் குஞ்சுகள் அப்படி இப்படின்னா கூட, நீங்கள் இந்த சொல்லி தாங்க அந்த தற்கூரி அணில் குஞ்சு இதை பேசி தான் வந்து அவங்களுக்கான வாக்கு வங்கியை நீங்கள் ஏற்றி விட்டீங்க. வந்து பொதுமக்கள் யாரும் அதை விரும்பலை, பொதுமக்கள் யாருமே பேசலை. வந்து அவங்க பல இடங்களில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இந்த நீலாங்கரையில் விஜய் வீட்டு முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க, அவங்கள அப்ரூவ் இருக்காங்க. விஜய சிஎம்ஐயா ஆக்க மாட்டேன்றீங்கன்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதற்கான பதில் ரைட், கவர்னர் தான் சொல்லி ஆகணும் அப்படின்ற இடத்துல நிற்கும் பொழுது தான் இதில் எவ்வளோ பெரிய அரசியல் கட்டமைப்பு, இது எவ்வளோ பெரிய அரசியல் பின்னணிகள் உள்ளது என்பது வந்து பொது ஜனத்துக்கே தெரியுது. வந்து நான் சொல்றது என்னன்னா, சாமானியன் பேசுகிறான் அரசியல். டீ கடையில் உட்காந்து முன்னெல்லாம் தினத்தந்தி பேப்பரையோ தினகரன் பேப்பரையோ வச்சு அப்படி பிரித்து வச்சுக்கிட்டு அரசியல் பேசுவாங்க. இப்போ காபி ஷாப்லையும் பார்க்லையும் ஜிம்லையும் ஃபோனை வச்சுட்டு இளைஞர்கள் பேசிட்டு இருக்காங்க. வந்து அவன் கிளீனாக போகிறான், அக்கு வேற அணி வேற பேசுகிறான். அவன் விஜய் எவ்வளோ வாக்கு வாங்கினாரு, விஜய்க்கு எவ்வளோ சீட்டு கிடைச்சது, விஜய்க்கான அறுதி பெரும்பான்மை எவ்வளோ இருக்குது, அவர் ஏன் நீங்கள் சட்டசபையை கூட்ட விடல, நேரு உள் விளையாட்டு அரங்கில் அவருக்கே நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல, எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டீங்க, ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு சாதாரணமானவர்கள், சாமானியமானவர்கள், இளைஞர்கள் உட்கார்ந்து அரசியல் பேசக்கூடிய அளவிற்கு ஆயிருக்கிறது என்றால் அதுக்கு ஒரே காரணம் ஊடகம், சமூக ஊடகம் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஏன்னா முன்ன மாதிரி யாருக்கு நீங்கள் மக்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாதுங்க, அவங்களாம் என்ன தெரியுங்க. அப்போல்லாம் வந்து ரேடியோ கேட்டு காலை பேப்பர் பல ஊர்களில் வந்து மாலையில் தான் கிடைக்கும். அப்போ மாலை பேப்பர் கிடைக்கும், காலையில் தான் கிடைக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. வந்து தட்டி விட்ட உள்ளங்கையில் எல்லாம் வந்து நிற்குது. வந்து அக்கு வேற அணைச்சி அலசி ஆராய்ஞ்சி அவன் உள்ளூர் அரசியல் மட்டும் பேசலை, அமெரிக்கா ஈரான் பிரச்சனை வரைக்கும் பேசுகிறான். வந்து அந்த அளவுக்கு ஊடகத்துடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி, சமூக ஊடகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் வச்சு பேசிக்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் அது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மறுபடியும் நீங்கள் தேர்தல் கொண்டு வந்தால் அது விஜய்க்கு மிகப்பெரிய ஃபேவராக இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு கட்சியினருக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, கவர்னர்கிட்டே அவரை விடுங்க, ஆட்சி அமைக்க விடுங்க, 6 மாதம் அவர் எப்படி ஆட்சி பண்ணுறாரு பார்ப்போம். ஏன்னா 6 மாதத்துக்கு பிறகு தான் வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். 6 மாதம் என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம், விடுங்களேன் அப்படின்றாங்க. அதான் விட மாட்டேன்றாங்க. 118 அந்த மேஜிக் நம்பரோட வந்தா வாங்க, அந்த லிஸ்ட் எடுத்துன்னு வாங்க, இல்லைன்னா அந்த பக்கமே வராதிங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கராராக இருக்கிறார் வந்து ஆளுநர். வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருக்காரு ஒரு பதிவு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரே இரவில், ஒருவேளை வைக்கிறாங்க அப்படின்னா ஒரே இரவில் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்.
அது தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சிக்கான ஒரு விஷயம் கிடையாது. அது மதசார்பின்மைக்கு ஒரு ஆதரவான எதிர்வான விஷயம் கிடையாது. அது ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயமும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான ஒன்றும் கிடையாது. விஜய் என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பது சாதாரணமான கூட தெரியும். இவ்வளவுதான் விஷயம். ஒருவேளை இணைஞ்சாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க. அவங்களுக்கு கிடையாதுன்றாங்க. முடியாது இல்லைங்கன்றாங்க. கூட பார்த்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் கூட்டின்னு வந்தாச்சுங்க. எந்த எம்எல்ஏ எங்கே போவாங்க, எந்த எம்எல்ஏ எங்கே வாங்குவாங்க, இப்படியா இருக்குது. ஒரு இது சம்மந்தமாக நிறைய பேருக்கு பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏன் விஜய் எங்ககிட்ட நேரடியாக கேட்க மாட்டேன்றாரு? அவர் ஏன் அவருக்கான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்புறம் கடிதம் மூலியமா ஏன் கொடுக்குறாரு? விஜய் பேச வேண்டியது தானே, தலைவர்கள் தானே நாங்களும், அவரோட சீனியர் தானே அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார்கள். இதெல்லாம் மீறி என்ன நடக்கப் போகிறது? என்ன நாளை மாலைக்குள்ள பதவி ஏற்கணும், அது கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. இது ஒட்டுமொத்தமாக தமிழக ஆளுநர் கையில் தான் இருக்கிறது. ஆளுநர் யார் கையில் இருக்கிறார் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.